எல்லாரும் சீக்கிரமா கீழே போடுங்க. நாங்க கீழே இருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஃபோர்ஸ் தேவைப்படுது. சீக்கிரம். கவலைப்படாதீங்க கைஸ். என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. வேகமா ஏறி வாங்க. பார்த்து ஜாக்கிரதை, அவங்க ஷூட் பண்றாங்க. வேகமா 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 ஏறுங்க. கவனம், பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு பைலட் அடிபட்டிருக்கு. நானும் கண்ட்ரோல மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருங்க, என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். உன்னால அது கண்டிப்பா முடியும். சீக்கிரம் அதை திருப்பி விடு. உன்னால அது முடியும். இப்ப நீ இதை செஞ்சே ஆகணும். எல்லாரும் உயிரும் இப்ப உன் கையில தான் இருக்கு. முயற்சி பண்றேன். இது வரைக்கும் நான் ஃளைட் ஓட்டுனதே இல்ல. கீழே இறங்குது பாரு. ஹலோ ரைஸ் ஆன் சைன் சோல்ஜர். இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிறேன் டாட். நாளைக்கு இதை விட வேகமா செயல்படுறேன் பாருங்களேன். பதுங்கி பாயிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதே மாதிரி தான். இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க டாட்? என்னால ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ அம் சாரி டாட். சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. பாய் அங்கிள் பேன். ஹேவ் எ கிரேட் டே. நீங்க எங்க போனாலும் சரி, தீய சக்திகள் இந்த பிளானட் ஆக்கிரமிக்க கண்டிப்பா வருவாங்க. ஆனா நாங்க இதை சும்மா விட மாட்டோம். ஹலோ, வீட்ல யாராவது இருக்காங்களா? ஹேய் கேப்ரியலா. ஹே வா போலாம், இல்லனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். உங்க அப்பா இன்னொரு மிஷனுக்காக தான் போயிருக்காங்களா? அவர் அப்படி எதுவும் சொல்லல. கண்டிப்பா ஏதோ சீக்கிரட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோ,
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரகசியத்துக்கே ரகசியம்னா அது பரம ரகசியமா தான் இருக்கும். அத பத்தி யாரும் மூச்சு கூட விட மாட்டாங்க. சரியா? சொல்றது ரொம்ப தமாஷா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம், இன்னைக்கு டிவில சூப்பர் டூப்பர் டாய் கை பத்தி போட்டிருந்தாங்க பாத்தியா? எனக்கு டாய்ஸ்லாம் தேவையில்ல. எனக்கு வேறு சில விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். கிளைம்பிங் கியர் அண்ட் வேஸ்ட். அதானே பார்த்தேன். சரி, உன் விருப்பப்படியே செய். உன்ன மாதிரி சுயமரியாதை உள்ள பசங்க இப்படிதான் இருப்பாங்க. டாய்ஸ் வச்சு விளையாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எதுக்கு தேவையில்லாம முக்கியமான டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த வயசுல உன்ன மாதிரி யாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆர்மியில உன்னால மெம்பர் ஆக முடியல, உனக்கு வருத்தமா இருக்கா? ஏர்ஃபோர்ஸ். அவர் ஒரு கர்னல் மட்டும் இல்ல, அவர் இது வரைக்கும் 500 காம்பேட் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அவர் ஒரு டாப் கன் இன்ஸ்ட்ரக்டர். நீ என்ன வேணாலும் சொல்லு செசி. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர் கண்டிப்பா தேவைப்படுவாங்கல்ல? ஆமா, இது வரைக்கும் யாரும் செஞ்சது இல்ல. இதெல்லாம் உனக்கு சொன்னா இப்ப புரியாது. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. ஹே ஜெசி, ஏன் பக்கமா கிக் பண்ணு. ஏய், டேய் என்ன பண்ற நீ? நம்ம எல்லாம் ஒரே டீம் தெரியாதா? அடி தூள். உனக்கு என்னாச்சு? சரி, டென்ஷன் ஆகாத. நான் வேணும்னு அப்படி செய்யல. சரி, நான் பாத்துக்கிறேன். பாருங்க, நான் ஒரு சூப்பர் ஷாட் அடிக்கணும்னு நினைச்சேனே தவிர நான் வேணும்னு எதையுமே செய்யல. சரி, பரவாயில்ல, விட்டு தள்ளு. சரி சொல்லு, நான் இப்ப என்னதான் செய்யணும்? மத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் உன்னோட டீம் மெம்பர் தானே? எல்லாம் சரிதான். ஆனா நான் கேம்ல ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு கேம்ல ஜெயிக்கிறது மட்டும் தான் முக்கியமா தெரிஞ்சது. மத்தவங்க ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லல? நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நிஜமா தான் சொல்றேன். இட்ஸ் ஓகே. நீ அந்த அர்த்தத்துல பண்ணலன்னு எனக்கு தெரியும். நானா வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இப்ப கூட நீ அத பத்தி மட்டும் தான் யோசிக்கிறல்ல? ஹாய் டாட், இன்னைக்கு சாக்கர் கேம்ல நான் கோல் அடிச்சு ஜெயிச்சிட்டேன். ஆனா தெரியாதனமா எங்க டீம் மெம்பர்ல ஒருத்தனை நான் அடிச்சு கீழே தள்ளிட்டேன். இல்லனா எதிராளி டீம் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அவனுக்கு அடி எதுவும் படல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். நாளை காலையில புது ட்ரைனிங் இருக்கு. கிறிஸ்மஸ் ஈவ் கூட இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு, உன் கசின் கேப்ரியா கூட தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ண. ஆனா டாட், நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? கம் ஆன் சோல்ஜர், cheer up. That's my boy. நான் சீக்கிரம் வந்துடுறேன். மேரி கிறிஸ்மஸ். ஹே ஜெசி, எந்திரிச்சு வா. ஹேய், நான் கிளம்பிட்டேன். அப்படியா? சாரி. அப்பா கூட இல்லாதனால உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? அவருக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல, என்னால இதை கண்டிப்பா சமாளிக்க முடியும். வேற என்ன பண்றது? ஹே, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல.
சிரிக்கிறதுக்கு கூட யோசிக்கிற? சிரிடா சிரி. விடு. சரி சரி கூட்டாத விடு. நீ தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கல்ல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு. ஆமாமா. நம்ம இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அங்க பாரு. இந்த இடத்துக்குள்ள போனா உன் கனவெல்லாம் நிஜமாயிடும். அப்படியா? அடேங்க. அடேங்கப்பா வா போலாம். ஏய் என்ன தனியா விடு, நான் சொல்றத கேளு. அமைதியா என் கூட வா. ஆ? இவ்ளோ அழகான ஒரு விஷயத்த நீ எப்பவும் பாத்திருக்க மாட்டல்ல. ஏதாவது உன் ஆசையை சொல்ல, அது அப்படியே நடக்கும். அட்டென்ஷன் டாய்லண்ட் ஷாப்பர். இன்னும் 15 நிமிஷத்துல டாய்லண்ட் ஷாப்பரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல, என்னால இதை நம்பவே முடியல. நாம எப்படி இங்க வந்தோம்? ஹே நில்லு, நானும் வரேன். ஓகே நான் ரெடி, போலாம். உன் இஷ்டப்படி பறக்கலாம், போலாம். இப்ப எப்படி பறக்குறேன்னு மட்டும் பாரு. ஏய் ஜெசி, கொஞ்சம் மெதுவா போ. ஜெசி போதும், சொன்னா கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜெசி நிறுத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இன்னும் முடிக்கவே இல்ல. நான் இந்த ரெக்கார்டை பீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா இதை என்னால முடிக்க முடியும். ஏய் ஏய் நான் முடிச்சிட்டேன். நான் தான் பெஸ்ட். உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் நீ யோசிக்கிற. உனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் ஜெசிபா. சரி நான் கிளம்புறேன், உன் இஷ்டப்படியே செஞ்சுக்க. ஹேய் கேப்ரியல், நான் வேணும்னு அப்படி செய்யல. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? இந்த பையனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது போல. என்னோட கடமையே இந்த உலகத்தை காப்பாத்துறது தான். சோ நான் இதை ஒரு நல்ல சான்ஸா ஏத்துக்கிட்டு நான் இங்க இருந்தே என் வேலையை ஆரம்பிச்சிடலான் இருக்கேன். ஆமாமா, இந்த விஷயத்துல நானும் உன் கூட இருப்பேன். சூப்பர் டூப்பர் ஜி. இது ஷோ டைம், வாங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? யாருக்குமே என்னை பத்தி எந்த கவலையும் இல்ல. Hey guys, சீக்கிரம் வா. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வா. வேண்டாம், என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், என்ன விடு விடு. ஹலோ, நான் தான் சூப்பர் டூப்பர் காய்ஸ். அமேசிங் ஆக்ஷன் ஹீரோ நாங்க தான். உலகத்துக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யறதுக்காக பிறந்தவங்க நாங்க. உலகத்தை காப்பாத்துறது மட்டும்தான் எங்க வேலையே. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. நான் இப்ப காண்றது கனவா இல்ல நினைவா? பல குழந்தைங்களுக்கு இது கனவு மாதிரி தான் தோணும். ஏன்னா என்ன பாக்குறதுக்கான சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்குல்ல. என்னது சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? ஓ, அவன் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கா. பிடிச்சிருக்கா? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து இப்ப நான் போகணும், கிளம்புறேன். ஹே ஒரு நிமிஷம், நாங்க வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதா? நில்லு. இல்ல இல்ல, யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கவலைப்படாத, உன்னோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நாங்க சூப்பர் டூப்பர் காய்ஸ். நாங்க தனியா இல்ல, எங்க கூட ஒரு டீமே இருக்காங்க. அதான் அவன் நம்மள நம்ப மாட்டானே. நம்ம யாருமே அவன் மேல அக்கறையா இல்ல, அவன் நம்ப மாட்டான். இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் நல்ல விஷயங்களை பண்ணணும்னு முயற்சி பண்றேன். ஆனா எல்லாமே பிரச்சனையில போய் முடிஞ்சிருது. நான் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. கவலைப்படாத, எனக்கு அதுக்கான பதில் இருக்கு. யூஸ் த பவர் ஆஃப் கேரிங். நீ மத்தவங்களுக்காக எவ்வளவு கேர் பண்றேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பதான் அவங்க உனக்காக கேர் பண்ணுவாங்க. ஆமா, நீ எப்பவும் ஹாப்பியா இரு. அவன் நிலைமையை நினைக்கும் போது
ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆமா, எனக்கு காலே இல்ல பாத்தீங்களா சார். இத ஒட்ட வைக்க உங்கள்கிட்ட ஏதாவது க்ளூ இருக்கா? யாருமே எனக்கு கேர் பண்ணாத போது நான் எதுக்காக மத்தவங்களுக்கு கேர் பண்ணணும்? நான் உனக்காக கேர் பண்ணுவேன் ஜெசி. ஏன்னா நான் அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டவன். கண்டிப்பா உன்னால மத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். ஆமா, நீ எங்களை முழுமையா நம்பலாம். ஆமா டியூட், நாங்க உனக்கு நம்பகமான தோழர்களாக இருப்போம். ராஜா, என்னது பிரச்சனையா? நாங்க உடனே வந்துடுறோம். அது எவனா இருந்தாலும் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுக்குறோம். நாம அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோம். நாம போய் அவரை காப்பாத்தணும். நானும் உங்களுக்கு உதவியா இருக்கட்டுமா? கண்டிப்பா. நான் எல்லா சோல்ஜர்ஸையும் யூஸ் பண்ண போறேன். சீக்கிரம் பழைய திரட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. Reporting for duty, Captain Agro, sir. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மிஷன். இந்த மிஷன்ல நமக்கு கண்டிப்பா ஒரு பேக்கப் பிளான் தேவை. எனக்கு தெரிஞ்ச அவங்க மேலதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. திடீர்னு நடந்த அட்டாக்ல நான் மாட்டிக்கிட்டேன். எங்களை எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஜெசி, நீ இங்கே நின்னு இந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடு. நாங்க மேல் பகுதிக்கு போய் அங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். எப்படியாவது போய் மத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். இதுல நாம ஒருத்தரை கூட மிஸ் பண்ணிட கூடாது. எல்லாரும் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க. நானும் மேல போகணும்னு நினைக்கிறேன். உடம்புக்கு முடியாத ஆளோட நான் இங்கேயே இருக்கணும்னு விரும்பல. நான் கண்டிப்பா ஆக்ஷன் சீன்ல என்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஆர்டர். நீ இங்கே நில்லு. இந்த ஆளுக்கு நீ பாதுகாப்பு கொடு. சரி, ஓகே. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் சொல்றத கேளு. என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். இங்க பாரு, இந்த ரெஸ்கியூ ரேடியோவை நீ ஒன்னு வச்சுக்கோ, நான் ஒன்னு வச்சுக்கிறேன். நான் டச்லயே தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணு. அடுத்த நிமிஷமே நான் இங்க இருப்பேன். ஓகே?
இது கூப்பிட்டா உடனே வந்துருவியா நீ? நான் பேசுறது உனக்கு கேக்குமா? கண்டிப்பா செய்யும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உச்சிமலை பகுதியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹேய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை அந்தால பாத்துக்க சொன்னேன்ல. அவருக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன். நாம இப்ப உடனே கீழே இறங்கி போய் அந்தால பாக்கணும். அந்த ஆள் ஓகேயான்னு பாக்கணும். சீக்கிரம் வா. அவங்க என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. நான் என்ன பண்ண முடியும்? ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிடுங்க? இவங்க எல்லாம் சுத்திட்டாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் எப்பவுமே என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த தப்பும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஓ, இவன் அலறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ அழாத நண்பா. இங்க பாரு நண்பா, எதை நினைச்சு நீ இவ்வளவு அழுவுற சொல்லு. தடியா, அவன் அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு அப்படி தோணல? இல்ல, நீ கவலைப்படாத, அவனுக்கு சரியாயிடும். நான் சொல்றத நம்பு. நான் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் யாரையுமே காயப்படுத்தணும்னு விரும்பல. இவன் ஒரு திருட்டு பையன். என் ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். நிறுத்து. என்ன சொல்ற? ஆமா, சீக்கிரம் வாங்க, உடனே போய் பார்க்கலாம். உங்களுக்கு உதவி பண்ண எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பா. இது உனக்கான சான்ஸ்னு நினைச்சுக்க. வாங்க, உடனே போலாம். ஓ, எல்லாரும் போயிட்டா எப்படி? இருங்க, நானும் வரேன். இப்போ நான் இந்த ஸ்கர்ட்டை போட்டுக்கவா இல்லைன்னா இந்த யூனிஃபார்மை போட்டுக்கவா? ஹே गाइस, இன்னும் 3 செகண்டுக்குள்ள நாம அந்த கப்பலுக்கு போய் ஆகணும். அந்த புதையல் இந்த ஷிப்புக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. பார்த்து ஜாக்கிரதை. இந்தா, இத புடிச்சுக்கோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹே யூ சோல்ஜர், உன் பின்னாடி பாரு. யார்கிட்ட விளையாடுற நீ? எங்க கிட்ட வாலாட்டினா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப பாரு நண்பா, இந்தா இத பிடிச்சுக்க. இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி இது கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது. எல்லாத்தையும் மொத்தமா கவர் பண்ணிட்டேன். எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டும் போல இருக்கே. ஓ, அடிச்சா மண்டையை பொழந்துட்டேன் போல இருக்கே. வாங்க, நம்ம இப்ப போய் ட்ரெஷரை தேடி கண்டுபிடிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா அங்கே தான் இருக்கும் போல தோணுது. சீக்கிரமா மேலே ஏறி வாங்க. வேணும் வேணும். இது வித்த காட்டுறதுக்கான நேரம் இல்ல சோல்ஜோ. இவ்வளவு நகை. ஏய், நம்ம பணக்காரங்களாயிட்டோம். ஆஹா, அப்படி சொல்லு. இந்த முறை நீ பெரிய பைரட்டாவே மாறிட்ட. ஹே, கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. நாம இந்த உலகத்தையும் சுத்தி வர முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட செல்வம் இருக்கு. தங்க புதையலே கிடைச்சிருக்கு. சாலிட் கோல்ட். அல்ல அல்ல குறையாத செல்வம். தங்க மழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாருங்க. இதெல்லாம் எனக்கு தான் வேணும். இத நான் இந்தாங்க, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. உனக்கு எதுவும் தேவையில்லையா ஜெசி? இல்ல, நீங்க எனக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கீங்க. அதனால நீங்களே இதை வச்சுக்கோங்க. அவளையும் நம்ம ஒரு வார்த்தை கேட்டுலாமா? என் விரல்லையே நீ இருந்துக்கிறியா? ஓ மை காட். ஓ, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நாங்க வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இங்க இருக்க வில்லன்கள் அத்தனை பேரையும் தும்சம் பண்ணிட்டோம். ஆமாமா, கரெக்டா சொன்ன. எல்லாரையும் தட்டி தூக்கிட்டோம்ல. இங்க பாருங்க நண்பா. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. சீக்கிரம் எல்லாரும் தயாரா இருங்க. ஒரு நிமிஷம். எனக்கு சைனீஸ் ரொம்ப பிடிக்கும். இது கிறிஸ்மஸ் சீசன், அதனால ஓபனா இருக்குமான்னு தெரியல. ஹலோ, உன்கிட்ட காசு பணம் ஏதாச்சும் இருக்கா? என்னது, பணமா? ஆமா, காசு பணம் ஏதாச்சும் இருந்தாதான் நம்மளுக்கு பிடிச்சதா நம்மளால சாப்பிட முடியும். அதான் கேட்டேன், இருக்கா? ஆமாமா, நம்ம கிட்ட தான் நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல.
டேய் எவன்டா அது எங்க கப்பலுக்குள்ள வந்து எங்க புதில தட்டி தூக்க பார்த்தது கேக்குறல்ல சொல்றான். நம்ம சாக்லேட் சாப்பிடலாமா? சாக்லேட் 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 சாக்லேட். நீ எப்படி மேலே ஏற போற சொல்ஜோ? சோல்ஜர், என்ன மேல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? கண்டிப்பா. எல்லாரும் தயாரா இருங்க. சூப்பர் டூப்பர் கையோட மைட்டி ஸ்டண்ட் இப்ப காட்டுறேன் பாருங்க. மெம்பரை பாரு, நீ கேட்ட மாதிரியே உன்னை மேல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகே? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் செய்யுங்க. சீக்கிரம் போங்க. இப்ப நீதான் அடுத்தது மேல ஏற போற நண்பா. டிராம்பலினா. ஏய் பாத்து ஜாக்கிரதை. வாவ், ஏறிட்ட. எங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்க நண்பா. உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணா எடுக்க தயாரா இருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸும் தரேன். ஒரு பெரிய சாக்லேட் பாலே இருக்கு. நானே என் கையால உங்களுக்கு அதை தரேன். இந்தாங்க. ஆனா அது வந்து அது ஓகே, தாங்க. என்கிட்ட ஒரு சின்ன பீஸ் இருக்கு. ஒரு வகையா நம்ம ஹீரோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுதான் நமக்கு தேவை. ராஜர் தட் சோல்ஜர் சொல்லலாம். ஓகே தானே? எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. நம்ம குரூப்ல இருந்து ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். அவனை நீங்க மறந்துட்டீங்களா? அடடா, ஆமா. இது நான் உனக்கு தர அன்பளிப்பு, நீயே வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்க. இது என்னோட அருமை நண்பனுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எனக்காக யாருமே எதுவும் தந்ததில்ல. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உன்னோட ஃபீலிங் நல்லாவே புரியுது. இத நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இப்போ ஒருத்தருக்கு கண்டிப்பா ஷவர் தேவைப்படுது. அது கண்டிப்பா நான் இல்லப்பா. நான் எப்பவுமே ஸ்மெல்லியா இருக்க மாட்டேன். ஓ சாரி, எனக்கு ரொம்ப டயர்டாகி இருக்கு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். எல்லாரும் இப்படி படுத்துட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது? அடுத்த மிஷனுக்கு நாம கிளம்ப வேண்டாம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு இப்போ நல்லா தூக்கம் வருது. ஓகே, குட் நைட். ஹே காய்ஸ், இங்க என்னதான் நடக்குது? ப்ளீஸ் இங்க நடந்தது மட்டும் கனவுன்னு என்கிட்ட சொல்லிடாதீங்க. ஹே கேப்ரியலா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். இனிமே கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஒரு சான்ஸ் நீ கொடுப்பியா? அப்படி பேசினது எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விளையாடுறியா?
நடந்தது ஒரு மிலிட்டரி ஆக்ட் மாதிரி இருந்துச்சு. நைட்டு முழுக்க இந்த டாய் ஸ்டோர்லயா நான் இருந்தேன். அதை நினைச்சு நீ கவலைப்படாத, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி, அவர் இங்க என்ன பண்றாரு? அது வந்து அவன் என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு வச்சிருக்கான். என்னது? என்ன சர்ப்ரைஸ்? நீங்க தானே ஜஸ்டிஸ்? என்னோட அப்பா சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம்? சொல்லவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் போன பிளைன் மிஸ் ஆயிடுச்சு. ஜெசி, ஐ அம் சோ சாரி. அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு தெரியல. நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க கூட வாங்க. கண்டிப்பா உன்னோட அப்பா நல்லா தான் இருப்பாரு. கண்டிப்பா. அவருக்கு ஏகப்பட்ட சர்வைவல் டெக்னிக்ஸ்லாம் தெரியும். எஸ், ஐ சி. எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். என்னாச்சு? கர்னல் ஜஸ்டிஸ் போன ஃப்ளைட் ஏதோ ரிமோட் ஏரியாவில் லேண்ட் ஆயிடுச்சு. சில பாகங்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரை தேடித்தானே இருக்காங்க. அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல? எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. எங்க ஆளுங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா வெதர் அங்க ரொம்ப மோசமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோட நான் வரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏய் ஜெசி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய் ஜெசி, நண்பர்களே, நீங்க எங்க இருக்கீங்க? ஹே காய்ஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நீங்க எங்க இருக்கீங்க? கதவை திறங்க. தொலைஞ்சு போ. எந்த பிரயோஜனமும் இல்ல. போ. அவன் இதை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றான் போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? உடனே ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு உதவி பண்ணுங்க. இப்ப என்ன பண்றது? அவன் எல்லா பாக்ஸையும் உடைச்சு பஞ்சர் ஆக்கிட்டான். இதுக்கு மேல நேரம் கடத்தாம நம்ம உடனே அங்க போய் ஆகணும். ஆகா மாட்டிச்சு. நம்ம நண்பனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம மிஷனுக்கு போகலாம். இல்ல இல்ல இல்ல, இப்ப அதெல்லாம் தேவையில்ல. ஒரு விஷயத்த கேளுங்க, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. ஹாய் गाइस, ஜெசி ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஆமா, நான் உள்ள வரலாம் தான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னதான் பிரச்சனை? இவ்வளவு பெரிய ஆளா இருந்து கூட உன்னால உள்ள வர முடியலையா? எதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கன? அதை விட்டு தள்ளு. நான் எதுவும் தப்பா கேட்கலையே. எங்க அப்பாவோட பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. எவ்வளவு தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் பொறுமையா இரு நண்பா. கொஞ்சம் பொறுமையா இரு நண்பா. அவங்க ரெஸ்கியூ டீம் அனுப்பி உடனே செக் பண்ண வேண்டாமா? க்ளூ கிடைச்சா கூட அவங்களை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமே. சீக்கிரம் உடனே தேடுதல் வேட்டையை ஆரம்பிங்க. ஓ கவலைப்படாத, நாங்க இருக்கோம். இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதே நீங்க தான். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்வோம். நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். இப்போ நம்ம என்னதான் பண்றது? நான் இப்போ ஏதாவது வித்த காட்டினா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, எது வேணா செஞ்சுக்க. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா எனக்கு என்னோட அப்பாவை உயிரோட பார்த்தாகணும். எப்படியாவது நான் அதை கண்டுபிடிக்க. நான் முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டேன். நாங்க ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை முடிக்காம விடவே மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நாங்க ஒரு டாய்ஸ் தானே. நாங்க டாய்ஸா இருக்கலாம், ஆனா நாங்க டிஃபெண்டபிள்ஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. என்ன சொல்றீங்க காய்ஸ்?
ஆமா, நண்பனுக்கு உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன். எதுக்கும் நீ கவலைப்படாத, அமைதியா இரு. இப்ப கூட உன்கிட்ட அந்த ஃபெதர் இருக்கா? நானும் வரேன். வா, நாம தேடி போலாம். நாம நினைச்ச காரியத்தை நிறைவேத்தாம நம்ம திரும்பவே மாட்டோம். நாங்க ரெடி. வெற்றி கண்டிப்பா நமக்கு தான். ரொம்ப நன்றி காய்ஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சீக்கிரமா நம்ம இந்த பிளைன்ல ஏறி வேகமா தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கலாம். ஆமா, எனக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம எல்லாரும் பிளேன்ல ஏறி பறக்கலாம் வாங்க. எல்லாரும் ரெடியா? ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. நீ எங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க மாட்டியா? பீச்சா? ஆமா, ஜான் விங். அதாவது நான் ஒரு வேலையை தொடங்குனா அதை கச்சிதமா முடிச்சிடுவேன். அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எது வேணா தப்பா போகும், ஆனா நான் போட்ட கணக்கு தப்பாகாது. ஓகேவா? ரெடியா? நண்பா, இங்கே பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காது. வேலையை போய் பார்க்கலாம் வா. நீ பாய். எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, அவங்கள தட்டி தூக்கி பந்த ஆடணும். சொன்னது புரிஞ்சது இல்ல? எங்க டீம் ஏற்கனவே பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. எங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏய்! ஆ! இத பார்க்கும்போது 1974ல அலாஸ்காவில் விளையாண்டது தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த டைம்ல நான் அங்கதான் இருந்தேன்னு நினைக்கிறேன். சீஃப், ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரவே இல்லையா? நம்ம இந்த இடத்துக்கிட்ட நெருங்கிட்டோமா? அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனது இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். உங்ககிட்ட எக்ஸ்ரே விஷன் அது மாதிரி எதுவும் இல்லையா? அதெல்லாம் வேற சில ஆட்கள் கிட்ட தான் இருக்கு. நாங்க தெரியும்ல, நாங்க டாய் பாய்ஸ். எங்களோட விஷயமே வேற. ஓ சாரி. ஓ ஓ ஓ புடிங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. புடிச்சிட்டேன், பயப்படாத. மறுபடியும் ஃப்ளைட்டுக்கே போயிடலாம். கண்டிப்பா, தேங்க்ஸ். அந்த வார்த்தையை சொல்லாத. ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஹேய், அது என்னது? அதுதான் அவரோட பிளேன். நம்ம சீக்கிரமா கீழே இறங்கி ஆகணும். நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. அவசரப்படக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதையா தான் இறங்கணும். எல்லாரும் கவனமா இருங்க. ஹோல்ட் ஆன். கிட்டத்தட்ட இந்த ஏரியா தான் நினைக்கிறேன். அதோ அங்க. அத நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? என் கணக்கு எப்பயுமே தப்பா போகாது. வாங்க, நான் இப்ப எப்படி போறேன்னு பாருங்க. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. எல்லாரும் தயாரா இருங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மிஸ் பண்ணிட்டோம். ஆனா கவலைப்படாத. கரெக்டா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நாம அதை கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, அது என்னது? நான் சொன்னல, நம்ம எங்கேயோ போய் மோதிக்கிட்டோம். ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கை கொடுங்க, என்னோட காலு. கவலைப்படாத, ஈஸியா எடுத்துக்க. இப்ப சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு. எனக்கு சரியா தெரியல. அது கிராஷ் ஆனதுமே நான் ட்விஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அடிச்சது கிடையாது. ஹலோ நண்பர்களே, சீக்கிரமா வாங்க. மேடே, சீக்கிரம் வாங்க. ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கணும். ரிப்பீட், ரெஸ்கியூ மிஷன் ஆரம்பிக்கணும். என்னால குளிர தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க. பிராவோ டீம் 23. நமக்கு உடனே உதவி தேவைப்படுது. இமிடியேட்லி. எங்களுக்கு இப்ப நமக்கு என்ன தேவை? ஆமா ஆமா ஆமா, நமக்கு ஒரு மெடிக் தேவை. உடனே அனுப்புங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாங்க. வலிதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, இருந்தாலும் என்னால நடக்க முடியுது. எனக்கு யாராவது ஸ்க்ரூ பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. எப்படியாவது நான் அப்பாவை கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா. நேரா அங்க போங்க. அந்த இடத்துக்கு போங்க.
எப்படியாவது நம்ம கீழே போய் ஆகணும். உனக்கு தான் கால் அடிபட்டிருக்கே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அடிப்பட்ட வழியோட ஒருத்த மிஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஒரு ஹீரோ ஆயிடுவான் போல இருக்கு. இப்பதான் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. வாங்க அவரை போய் தேடலாம். பாருங்க அங்க. அப்பா என் பாகப்பா, நீங்க எப்படி வந்த? எல்லாமே என் கைவிட்டு போயிடுச்சு. என்னோட நண்பர்கள் தான் உங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எந்த நேரத்துலயும் இங்க வந்துருவாங்க. நாம இங்க இருந்து போயிடலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. அசையவே முடியல. கவலைப்படாதீங்கப்பா. தயாரா இருங்க. ரெஸ்கியூ டீம் நாங்க வந்துட்டோம். இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுதான் சூப்பர் டூப்பர் காய். அவன் என்ன சொன்னா? கண்டிப்பா நம்ம இப்ப ஜெயிச்சிடலாம். நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? சீக்கிரமா ஏறி உட்காருங்கப்பா. எதுக்கு இப்படி கத்துற? நான் தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. இப்போ என்னதான் பண்றது? டைவர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது எப்படி இருக்கு கோனோ? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் சந்திப்போம். வாவ், எங்களுக்கு சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க. மறுபடியும் இத மாதிரியே பண்ணலாமா? எல்லாரும் ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படுதா? பேண்டேஜஸ், மெடிசன் அண்ட் கிரிப்டோன்ஸ். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னோட ரிங் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? என் காலை யாராவது பாத்தீங்களா? ஜெசி, இவங்க எல்லாரும் டாய்ஸ் தான்ப்பா. ஆனா இவங்க தான் நம்மள காப்பாத்திருக்காங்க. அட்டகாசமா இருக்காங்கல்ல. தேங்க்யூ கைஸ். இது வரைக்கும் நான் உங்க யாருக்கும் எந்த உதவியும் பண்ணதில்ல. ஆனா நீங்க என்னையும் எங்க அப்பாவையும் காப்பாத்திருக்கீங்க. சூப்பர் டூப்பர் கையோட வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத நாள். நாங்க ஆரம்பிச்ச மிஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம் கர்னல் சார். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா சார். என்னடா திருன்னு முழிக்கிற? இந்த மிஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சார்? ரொம்ப அருமையா இருந்ததா? ஆமா, கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் இது எப்படி அதாவது சார் அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ். இத பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சில விஷயங்களை நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் சார். அதாவது அந்த பாய்ஸ் அவங்க எல்லாம் டாய்ஸ். எல்லாம் நல்லதுக்கு தான். நான் இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறத விட லேட்டா செய்யறது நல்லது சார். ஆமா, நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. எப்பொழுதும் பிஸியா இருந்துட்டேன். இனி உன்னோட ஜாலியா. அதை நினைச்சுதான் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். நீங்க சொன்ன சரிதான். நம்ம உடனே டவுனுக்கு போய் கிறிஸ்துமஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். நாங்க உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் சார். ஒரு நிமிஷம், கூட நாங்களும் வரோம். சீக்கிரம் வேகமா போ. ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா வெளில பாருங்க. வாட் யூ திங்க்? வாவ். ஹாய். சாண்டா கிளாஸ் இல்லன்னு யார் சொன்னது? அவர் கூட என்னோட சோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சாண்டா இல்லையா? அப்படின்னா ஜாலியா இல்லைன்னு சொல்ல வரியா? அப்பா, தேங்க்ஸ் ஃபார் த டாய்ஸ். ஆனா யாருமே இல்லாத குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம்ல. நல்ல ஐடியா கொடுத்த. சரியா சொன்ன.
தேங்க்ஸ் கேப்ரியலா. அடேங்கப்பா சூப்பர் டூப்பர் கைஸ். நானும் அவன மாதிரியான ஒரு ஆள் தான். ஆஹா, நிஜமாவே நீ ரொம்ப பிரில்லியண்டான ஆள் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம எல்லாரும் டீமா ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா? ஓ, உன் மேல ரொம்ப ஸ்மெல் வருது. நிஜமாதான் போய் குளி. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ரியல் ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா?